ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. பகவான் கேசரி படம் தான் அந்த ஜனநாயகன் படமும். ஆனா என்ன கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு தகுந்தாப்புல. அதுல வரக்கூடிய ஜெயில் ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறமா அதுல வரக்கூடிய சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ட்ரெய்லர் வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் பாலிடிக்ஸ் டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்லாம் வருது. ரோபோட் கூட தளபதி சண்டைலாம் பண்றாரு. ஏதோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க. கேசரின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வினோத் கிண்டி கொடுக்க போறாரு. அப்புறமா ட்ரெய்லரை வந்து டீ கோட் பண்ணுவோம். பாபி டிஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா என் காலடியில் இருக்கணும், அதுக்கு இந்த ஓஎம் ஆபரேஷனை பயன்படுத்தணும்னு சொல்லுவாரு. அந்த ஓஎம் ஆபரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்றாரு. ரோபோட்டுடைய நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்முங்கிற அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறமா தளபதியுடைய ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ரெஃபரன்ஸா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தளபதியுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த 2 யானை இருக்கு இல்லையா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ்ல வரும். அப்புறம் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேன்ல வருவார் இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டை எடுத்து அரசியல்வாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் சொல்லுவாப்புல. அந்த டைலாக் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குற மாதிரி அந்த டைலாக் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சியும் தாக்குற மாதிரி இருக்கும் அந்த டைலாக். யூடியூபர் மதன் கோரியும் ஜனநாயகம் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ரோபோட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆபரேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஸ்டம் ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ் அ விஜய் ஃபேனா எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கா தளபதி ஃபிலிமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எச்என் வந்து ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான் ஐயா இது தளபதி படங்கிற மாதிரி. எதிரில் எவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டான படமே வந்தாலும் சரி ஜெயிக்க போகிறது ஜனநாயகம் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் பகவான் கேசரியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எச்என் படமாக தான் இருக்கும். எதை வச்சு சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு மமிதா வந்துட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து வளர்க்குறாரு. அந்த பொண்ணு மிலிட்ரியில சேர்ற வரைக்கும் தான் பகவான் கேசரி. அவர் மிலிட்ரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நம்ம தளபதி எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைல தளபதி படமாகவும் பிளஸ் எச்என் படமாகவும் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பகவான் கேசரி ரீமேக்னு நினைச்சிட்டு யாரும் பயப்பட வேணாம். அப்படியே இருந்தாலும் நம்ம தளபதிக்காக நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நம்ம அண்ணனை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. ஆஸ் அ தளபதி ஃபேனா எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ரோபோட் எல்லாம் படத்துல கொண்டு வந்து காட்டுறாங்கன்னா பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனவரி 9ஆம் தேதி. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒன்று பார்க்கறதுக்கு வெறியா இருக்கு. தியேட்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தளபதி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கொண்டாட்டம் தான். லாஸ்ட் படத்தை செம்மையா ட்ரீட் கொடுத்துட்டாப்புல. பாட்டு எல்லாத்தையும் கேட்டோம், எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாப்புல. அதுல ஒரு பக்கம் ட்ரீட் ஃபைட் சீக்வன்ஸ்ல வேற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ தியேட்டர்ல பிளாஸ்ட் தான் தியேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். பாய்.